கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 3 வசனம் 10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதி உள்ளவர்களாய், நியாயம் செய்கிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கர்த்தர் போதிக்கிறபடி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு நீதி உண்டாகும்படி செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 3:10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய கிரியையினால் எதை செய்கிறோமோ அதன் பலனை நிச்சயமாக நாம் அனுபவிப்போம். நல்ல கிரியைகளை நாம் வெளிப்படுத்துவோமானால் நன்மைகளை நாம் சுதந்தரிப்போம். கெட்ட கிரியைகளை செய்து பிறரை கஷ்டப்படுத்தி பிறருடைய வாழ்க்கையை சீர்கெடுத்து நாம் கர்த்தர் அருவருக்கிற வாழ்க்கை வாழ்வோமானால் அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பிறருக்கு நற்காரியங்களை செய்து வாழ்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்மை நாம் நிதானித்து அறிவோம், நற்கிரியைகளை செய்து வாழ பழகுவோம். எசேக்கியேல் 18:5-9 வரை உள்ள வசனங்களில், ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே கூறப்பட்டுள்ள குணங்கள் நம்மிடம் இருக்கா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நியாயங்களை நாம் அறிந்து கை கொண்டு உண்மையாய் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏசாயா 3:11 துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நமக்கு நன்மை உண்டாகும்படி நற்கிரியைகள் செய்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து நீதியுள்ள காரியங்களை செய்து உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.